சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த அப்பா என்னுடைய வார்த்தைகளை ஒரு நிமிடம் நின்று நீ என்னவென்று கேட்பாயா? ஏனென்றால் நாளைய தினம் உன் வீட்டிற்கு வந்து ஒருவர் தண்ணீர் கேட்பது போல நின்று ஒரு காரியத்தை செய்யப் போகிறார். யார் வந்து தண்ணீர் கேட்டாலும் பொதுவாகவே நாம் சற்றென்று அவர்களுக்கு அதை கொடுத்து விடுவதில்லை. ஏனென்றால் இப்பொழுது எல்லாம் வீட்டிற்கு திருடர்கள் வருவது சற்று அதிகம். நம்முடைய வீட்டிற்குள் வேண்டாதவர்கள் வருவது அதிகம். அதனால் இந்த காரியத்தை நாம் பொதுவாக அவ்வளவு எளிதில் செய்துவிட யோசிப்பது உண்மைதான். என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ளும் நேரம் இது. உன் அப்பா இந்த சாயப்பா ஒரு விஷயத்தை உனக்கு முன்னெடுத்து சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் உன்னை தேடி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா துணையிருந்து உனக்கு சொல்லிவிடும் இந்த விஷயங்கள் அத்தனையும் நீ எப்பொழுதும் போல தெளிவாக தெரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கவிருக்கும் அத்தனை விஷயங்களையுமே நீ சரியாக தெரிந்து கொள்வாய். நான் இருக்க வேண்டி உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை அத்தனையும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொண்டாயானால் உடன் இருந்து நான் உனக்கு கை கொடுத்து உதவும் எல்லா விஷயங்களையுமே நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்வாய். எந்த நேரம் இந்த அப்பா அன்போடும் அரவணைப்போடும் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். அப்பா எதற்காக இது போன்ற விஷயங்களை எல்லாமும் சொல்ல வேண்டும்? தண்ணீர் கேட்டால் கொடுக்க போகிறோம், அதற்கு எதற்கு அப்பா இத்தனை வார்த்தைகளை பேச வேண்டும் என்று நீ கேட்கலாம். உண்மைதான். சில விஷயங்களை சற்று ஆழமாக எடுத்து சொன்னால் மட்டும்தான் அது சிலருக்கு புரிகிறது. அவ்வளவு எளிதில் இந்த விஷயங்கள் எல்லாம் யாருக்கும் தெரிந்து விடுவதில்லை. நம்மை சுற்றி நடக்கின்ற சில உண்மையான காரணங்களை நாம் புரிந்து கொள்வதில்லை. எத்தனையோ வீடு இருக்க எங்கெல்லாம் சென்று கேட்டிருக்கலாம். ஆனால் எதற்காக இவர்கள் உன் இல்லத்தை தேடி வந்து தண்ணீர் கேட்க வேண்டும் என்பதையெல்லாம் நீ சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்கத்தான் வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பா இந்த சாயப்பா உன்னோடு நின்று பேசுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். அப்பா நினைத்தது போல உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராகு. எதனால் ஒரு விஷயம் நடக்கிறது என்ற ஒரு காரணம் தெரிந்துவிட்டால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னை சரியாக வழி நடத்திவிடும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக உன்னை உருவாக்கிவிடும் என்பதை நீ மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற எல்லாமும் இனி இந்த வாழ்க்கை நிச்சயமாக உன்னை கரை சேர்த்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள். உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உருவாக்கிவிடும் என்பதையும் நீ புரிந்து கொள். என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் உணர்ந்து உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை உனதாக்கி நமக்கு நம் அப்பா சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நம்முடைய வாழ்க்கை அடங்கி இருக்கிறது என்றால் அதை நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. இத்தனை காலம் அப்பா எதற்காக உன்னோடு பயணித்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு நான் எதற்காக உன்னோடு வந்திருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. அதற்கு தகுந்தாற் போல இந்த வாழ்க்கை நிச்சயமாக நீ உருவாக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் எதையும் சொல்லும் இந்த காலம், உன்னிடத்தில் நின்று நான் எதையும் சொல்லிவிடும் இந்த நேரம், என் குழந்தை தனக்கான ஒரு விஷயங்களை உறுதியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நான் தெளிவாக இருக்கின்றேன். உனக்கான நேரம் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உன் வசமாக்கி கொடுக்க வேண்டும் என்பதிலும் நான் உறுதியோடு இருக்கின்றேன். இத்தனை காலம் இனி உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை எல்லாம் நீ தெரிந்து புரிந்து கொண்டு உன்னோடு நான் வருவதை நீ ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக நீ இருக்க கற்றுக்கொண்டால் அது போதும். இத்தனை நாளும் நம்மை தொடர்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு நாம் எப்படியெல்லாமோ அதை சிந்தித்து இருக்கின்றோமோ அப்படி எல்லாமும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உன்னை அதிகமாக சிந்திக்க வைக்கும் என்பதை மறக்காதே. அதிகமாக உன்னை இந்த ஒவ்வொரு விஷயங்களும் யோசிக்க வைக்கும் என்பதை நீ மறக்காதே. எல்லாமுமாக நான் உன்னை தொடரும் பொழுது பல நுணுக்கமான விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் கண்டுபிடித்திருக்கின்றேன். பல நுணுக்கமான விஷயங்களை என்னவென்று நான் பார்த்திருக்கின்றேன். உன்னை தேடி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பார்த்து பார்த்து தான் எதையுமே என் குழந்தையின் வாழ்க்கையில் ஆபத்துகளை கொடுக்க விடாமல் நான் தடுத்து நிறுத்தி இருக்கின்றேன் என்பதை நீ மறக்காதே. இந்த நேரம் இனி உன்னோடு நான் இருந்து சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் புரிந்து கொண்டு
உனக்காக உன் அப்பா நடத்துகின்ற இந்த தேவைகளோடு உன் வாழ்க்கை நிச்சயமாக நீ வழி நடத்தி கொண்டிருக்க வேண்டும். எத்தனையோ துன்பங்கள் நமக்கு வந்திருந்தாலும், எத்தனையோ சோதனைகள் நமக்கு வந்திருந்தாலும், அத்தனையிலும் இருந்து நாம் மீண்டு வருகிறோம் என்பதுதான் உண்மை. அத்தனை விஷயங்களில் இருந்தும் இந்த வாழ்க்கையை நாம் மீட்டு கொடுக்கிறோம் என்பதுதான் உண்மை. சரியான ஒன்றை நாம் தெளிவாக உணரும் வரை இந்த வாழ்க்கை எப்பொழுதும் நம்மை எவ்வளவு சுலபமாக விட்டுவிடாது என்பதை புரிந்து கொள். அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கை உன்னை கைவிடாது என்பதை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையுமே சரியாகவே உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதை நீ புரிந்து சரியான நிலையில் உன்னை தேடி வந்து அன்போடு உன்னை அரவணைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இத்தனை காலம் நான் உனக்கு என்ன தந்திருக்கின்றேன் என்பதை புரிந்து கொண்டு, ஏது கொடுத்திருக்கிறேன் என்பதையும் நீ தெரிந்து கொண்டு, அதற்கு தகுந்தாற் போல நீ வாழ்ந்துவிட வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. கஷ்டங்களை என் குழந்தை பார்த்ததே இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? சோதனைகளை பிள்ளைகளுக்கு வரவே இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? அதை அனுபவித்தது எல்லாமும் என் குழந்தை என்னவென்று நான் அறிவேன். என் குழந்தை சந்தித்தது எல்லாமும் என்னவென்று நான் அறிவேன். அப்படி இருக்கும்போது என் குழந்தைக்கான ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் எல்லா விஷயங்களுமே என் குழந்தைக்கு சரியாகவே நடத்தப்படுகிறது என்பதில் நானும் சற்று உன்னிப்பாக நிற்க வேண்டும் அல்லவா? என் குழந்தைக்கு தேவைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் சரியான நேரத்தில் நான் கொடுக்க வேண்டும் அல்லவா? ஒரு அப்பாவாக நின்று நான் எதையும் செய்துவிட வேண்டும். ஒரு அப்பாவாக நின்று என் குழந்தைக்கான நம்பிக்கையை நான் கொடுத்துவிட வேண்டும். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிலையிலும் நான் உன்னோடு இருக்கும் இந்த நாள் முதல் உன்னை தொடரும் எல்லா விஷயங்களையுமே நீ கவனித்து புரிந்து கொண்டால் அது போதும். சற்றென்று எதையும் என் குழந்தை நீ விட்டுவிடாதே. உன் மனதை மட்டும் ஒருபொழுதும் நீ விட்டுவிடாதே. எது நடந்தாலும் சரி, உன்னை நான் என்றும் கை தூக்கி விட காத்திருப்பேன் என்பது உன் மனதில் நிற்கட்டும். உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக நான் வருவேன் என்பது உன் மனதில் நிலை நிற்கட்டும். கலங்கி விடாமல் நின்று எதையும் பெற்றுவிட வேண்டும். தயங்கி விடாமல் நின்று வாழ்க்கையில் எதையும் அடைந்து விட வேண்டும். நம்பிக்கையோடு நாம் எதையும் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. உன் தேவைகள் என்னவோ, உன்னுடைய சூழ்நிலைகள் என்னவோ, அதை எல்லாமும் புரிந்து நீ தெளிவாக இருக்கத்தான் வேண்டும். எந்த இடத்திலும் நம் மனதில் தோன்றும் எண்ணங்களை நாம் நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது. இந்த காலம் ஒட்டுமொத்தமாக உன்னை தேடி தொடரும் பல நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. நாம் எதிர்பார்த்து நின்றது கூட இந்த வாழ்க்கை இனி நமக்கு கிடைக்காமல் போயிருந்தாலும், இனி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது போல உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறக்காதே. பல உண்மைகளை கடந்து நீ வாழ வேண்டும். பல உண்மைகளை கடந்து இந்த வாழ்க்கையில் பல நம்பிக்கைகளை நீ பெற வேண்டும். நல்ல விஷயங்களை கெட்ட விஷயங்களையும் நீ கண்டுபிடிக்க வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி ஒட்டுமொத்த விஷயங்களிலும் உன்னை சரி செய்து விடுவதை நீ புரிந்து கொள். நாளை விடியில் நான் சொல்வது போல ஒரு காரியம் மட்டும் நடந்துவிட்டது என்றால், நிச்சயமாக அந்த காரியத்தை நீ சரியாக புரிந்து கொண்டாய் என்றால், இனிமேல் ஒருபொழுதும் உன்னை ஆட்டி படைக்கும் எந்த விஷயங்களையும் உன்னால் தகர்த்தெறிந்து விட முடியும். உன்னை சுற்றி வரும் எந்த ஒரு விஷயங்களையும் நிச்சயமாக உன்னால் சரியாக எதிர்கொண்டு விட முடியும் என்பதை நீ மறக்காதே. ஒவ்வொன்றிலும் உனக்கு ஏற்ற பல நன்மைகள் இனி நிச்சயமாக கிடைக்கும். ஒவ்வொன்றிலும் உனக்கு ஏற்ற பல சந்தோஷமான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இதை சரியாக உனக்கு நடத்தும் என்பதை நீ மறக்காதே. நல்லதுதான் நமக்கு என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையின் உணர்வுகளை கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டு, உன்னை சூழ்ந்து வரும் அத்தனை விஷயங்களிலும் இருந்தும் நீ தெளிந்து வர வேண்டும். நல்லது என்றும் நமக்கு நன்மையை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ளும்போது, நான் நிச்சயமாக தெய்வம் நம்மை தேடி தொடர்ந்து கொண்டு வந்து நிறுத்தும். ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்னவென்று புரியும். தெய்வத்தினுடைய அன்பும் அக்கறையும் எதற்காக உன் மீது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து நடந்து, எந்த இடத்திலும் உன்னை தேடி வரும் நன்மைகளை நீ விட்டுவிடாதே. எந்த இடத்திலும் உன்னை தேடி வரும் உண்மைகளை நீ நிச்சயமாக தொலைத்து விடாதே. நான் இருக்கும் நேரம், நான் சொல்லும் இந்த திசைகளில் எல்லாம் உன் விருப்பங்கள் அத்தனையும் உனக்கு சரியாகவே நடத்தப்படும் என்பதை மறக்காமல், நம்மோடு இருக்கின்றவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற அன்பை பொறுத்து அவை அத்தனையும் நமக்கு சரியாக கிடைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நாம் என்ன சொல்ல நினைக்கிறோம், ஏது சொல்ல நினைக்கிறோம் என்பதை பொறுத்து இந்த வாழ்க்கையும் நமக்கு நம் வசமாக இருக்கும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. எல்லாம் ஒரு நாள் நாம் இதை நிலைமைக்கு வரும்பொழுது நமக்கு புரிய வரும். அப்பொழுது உண்மையாகவே நாம் கொடுக்கின்ற அன்பு எந்த அளவில் இருக்கிறது என்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் இது போன்ற விஷயங்களோடு இனி எந்த நாளும் உனக்கு நடக்கும் இந்த உண்மைகளை எல்லாமும் நிச்சயமாக புரிந்து தெரிந்து கொண்டு ஆனந்தமாக எப்பொழுதும் நம் வீட்டு வாசலுக்கு வந்து தண்ணீர் கேட்கின்றவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதில் இருக்கின்ற அக்கறை நிச்சயமாக நாம் பெற்றோர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற அக்கறை நமக்கு இருக்க வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாகவே இருந்துவிட்டு போகட்டும்.
நம்மை வளர்ப்பதில் பாரபட்சமே காட்டிவிட்டு போகட்டுமே, பரவாயில்லை. அவர்கள் செய்த தவறை நீ செய்யக்கூடாது. அவர்கள் செய்த விஷயங்களை நீ செய்யக்கூடாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். உனக்கு நான் சொல்வதை எல்லாமும் நீ ஒன்றோடு ஒன்றாக சரியாக உணர்ந்து கொள். அது போதும். அப்பா உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை எல்லாம் நிகழ்த்திவிட நான் எடுக்கும் இது போன்ற முடிவுகளும் முயற்சிகளும் என்றும் உனக்கு வெற்றி கொடுக்க வேண்டும். என்றும் இந்த அப்பா அது மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். நாம் சொன்னால் நம் குழந்தை அதனை என்னவென்று கொடுத்து கேட்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை நீ நிச்சயமாக எனக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். உனக்கு நம்பிக்கையான ஒரு வாழ்க்கையோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.